இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஐடி அட்வான்ஸ்ட் எக்ஸாம் 2024 கேட்ட கேள்வியை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மேத்தமேட்டிக்கல் செக்ஷனில் இருக்குது. ஃபார் ஆல்பா கமா பீட்டா பிலாங்ஸ் டு 0, 5/2 let sin 3 sin of alpha plus beta is equal to 2 sin of alpha minus beta and the real number k be such that tan alpha is equal to k tan beta. Then the value of k is equal to minus 3/2, 5, minus 5, 2/3 and 5. These are the options. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்பா பீட்டா ஆங்கிள் வேரியேஷன் 0 to 5/2ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 3 sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்னா 2 sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷனில் if you are able to adjust this equation to get tan alpha is equal to k tan beta அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஜென்ரேட் ஆகுது. அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அது வந்து ஒரு ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து 3 sin alpha plus beta is equal to 2 sin alpha minus beta. So 3 sin alpha plus betaங்கிறத எப்படி எழுதலாம்னா sin alpha plus beta அதாவது sin a plus bங்கிற ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். sin alpha cos alpha plus 3 இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். cos alpha sin beta. ஸோ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 2 அப்படியே இருக்குது. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை சைன் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவில் எழுதணும். அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வருது. ஸோ அப்புறம் சேம் டேர்ம்ஸை வந்து ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணுறோம். 3 சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது இங்கே 3 சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 2 sin alpha cos beta இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். ரைட் ஹேண்ட் சைடில் minus 2 cos alpha sin betaன்னு இருக்கு. அப்புறம் இந்த 3 sin alpha sin betaங்கிறத ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது minus 3 cos alpha sin betaன்னு வருது. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin alpha cos beta is equal to minus cos alpha sin beta ன்னு வருது ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதுதான் சிம்பிளிஃபை பண்ணப்போம். ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா sin alpha by cos alpha is equal to minus 5 into sin beta by cos beta. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா sin by cos வந்து tan ஆகிடுது. ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி sin by cos tan ஆகிடுது. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. நம்ம இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1 அது ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. tan alpha is equal to k tan beta. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 1, 2 ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு k is equal to minus 5ன்னு வருது. நம்ம k தான் கண்டுபிடிக்கணும், அதான் ரியல் நம்பர். அது வந்து k is equal to minus 5ன்னு வருது. -5 தான் ரைட் ஆன்சர்.